தற்போது பயங்கரமா ஒரு மழை அங்க இருக்கு. அது என்ன மழை அப்படின்னா எல்லோ மலை. ஸோ பயங்கரமா மஞ்சள் படைகள் சேர்ந்து சேப்பாக்கத்தை நிரம்பி மாதிரி மொய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கள நிலவரத்தை நம்ம பார்க்க முடியுது. நம்மளோட தீனா இணைந்திருக்கிறார். வணக்கம் தீனா, தற்போது இருக்கிற கள சூழ்நிலை என்ன மாதிரியான எமோஷனலோட மக்கள் அங்க குவிந்து இருக்கிறாங்க? குறிப்பா அங்க பாக்குற இடங்கள்லாம் மஞ்சள் படையா தான் இருக்கு. இந்த மஞ்சள் படைகள்லாம் இன்னைக்கு எப்படி இன்னைக்கு ஏன்னா டிக்கெட் 15-20 நிமிஷத்துல விற்று தீர்ந்திருக்கு. தற்போது இருக்கிற கள நிலவரம் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கிறாங்க? வணக்கம் சார். அதாவது ரசிகர்களுடைய மனநிலை என்னவாறு இருக்குன்னா, சென்னை சூப்பர் கிங் அவர்கள் கடந்த முறை போட்டியில நாங்கள் தோற்றதுக்கு ஒரு ரிவெஞ்சாக தான் இந்த மேட்ச் இருக்க போகுது என்று ரசிகர்கள் எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த முறையும் ஆர்சிபிக்கு நாங்கள் லாலிபப் கொடுக்கறதாக தான் இங்க அமைய போகுது என்று அதாவது சென்னை சூப்பர் கிங் ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க. மஞ்சள் வண்ணமாக தான் சேப்பாக்கம் மைதானம் முழுக்க இப்ப காணப்பட்டு இருக்கிறது. அதே போல ஆர்சிபி ரசிகர்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க நமக்கு ஒரு முக்கியமான தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிற மாதிரியும் ஒரு நபர் இருக்காரு, ஒரு ரசிகர் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் எந்த ரசிகர் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்றேன். அதாவது கடந்த முறை மேட்ச்ல நம்ம சென்னை தோற்றதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி நம்மளை அமைச்சிருந்தாங்க. இந்த முறை அதற்கு ரிவெஞ்சா இருக்குமா? இப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் வராது. ஆட்டத்தை ரசிகரா பார்த்துட்டு ரசிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். யார் ஆடினாலும் அதை ரசிப்போம். அதான் உண்மையான கிரிக்கெட் ரசிகனுக்கு அழகு. அதே மாதிரி ஆர்சிபி ரசிகர் ஒருத்தவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த முறையும் உங்களுக்கு லாலிபப் தான் கொடுக்க போறோம்னு சொல்லி இருக்காங்க. சிஎஸ்கே கப்பு தான், லாலிபப் தான் கொடுத்துருவாங்க. சென்னை டீமுக்கு தான் அது. அதே மாதிரி இந்த முறை உங்களுக்கு ஒரு ரிவெஞ்சான மேட்சா தான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ரிவெஞ்செல்லாம் இருக்காது, டீம் வலுவா இருக்கு. ஆர்சிபி தான், சிஎஸ்கே தான். அடி வாங்க. 18 வருஷமா அவங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு பழகிடுச்சு. தூக்கத்துல இருந்தா கூட எங்களுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா கப்பு நமக்கு தான். வேற ஏதாவது சொல்லணுமா? இன்னும் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? 18 வருஷமாக கப்பு அடிக்கல. அதனால இந்த முறையும் அவர்கள் இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம சென்னை சூப்பர் கிங் ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த முறையும் அதாவது கண்டிப்பாக லாலிபப் தான் அளிக்க போறோம்னு சொல்றாங்க. இன்னொரு சென்னை சூப்பர் கிங் ரசிகர் இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, அவரோட கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். 18 வருஷம் ஆச்சு ஆர்சிபி வரைக்கும் கப் அடிக்கல. இந்த வருஷம் குருசாமி மாலை போட்டுக்கிட்டு அவங்க சபரிமலைக்கு போனோம் ஆர்சிபி. சரிங்களா? இந்த வருஷம் வியாழக்கிழமை ஆடு வந்தாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெட்ட போறோம். அன்னைக்கு சொல்லியாச்சு நாங்க. சரிங்களா? ஆர்சிபி ரசிகர்கள் ஒரு படையாக போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவங்களே பார்ப்போம். பிரதர், உங்களுக்கு இந்த முறையும் லாலிபப் தான் சொல்லி சென்னை சூப்பர் கிங் அணியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? லாலிபப்புக்கு பாசிபிளே இல்லை ப்ரோ. லாலிபப் பாசிபிளே இல்லை. இப்போ அவங்க சென்னை ஸ்பின்னர்ஸ் எப்படி 100 இருக்கும்போது அஸ்வின்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி இதில் குர்னல் பாண்டியா, சுரேஷ் சர்மாலாம் இருக்காங்க. அதனால மேட்ச் தப்பாக தான் போகும். கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணுவாங்க. ஆர்சிபி தான் ப்ரோ. எப்பயுமே நமக்கு கோலி கோசம் தான் வரது. அதாவது இந்த 18 வருஷமா அடிக்கல, இந்த முறையும் கப் அடிக்காம தான் போவாங்க. அதாவது ஒரு நினைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கன்ஃபார்ம் அடிப்பாங்க ப்ரோ. இந்த வருஷம் கன்ஃபார்ம் நமக்கு தான் கப்பு. சென்னையிலேயே நீங்க களம் காண்றீங்க. கண்டிப்பா எந்த நம்பிக்கையில சொல்றீங்க நீங்க அடிப்போன்னு சொல்லி? நம்ம வரத்தே ஒரே ஒரு ஆளு கோசம் தான், கோலி கோசம் மட்டும்தான். கோலி அடிப்பாரு, அவ்வளவுதான் ப்ரோ. 18 வருஷம் அதாவது 18 வருஷமாக நம்ம கப்பு அடிக்கல. இந்த முறை கண்டிப்பாக அடித்தே தீரும் சொல்லி ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கொஞ்சம் ரொம்ப என்ஜாயா இருக்கிறாங்க. கண்டிப்பாக அடிப்போம் சொல்லி. விராட் கோலி மட்டும்தான் எல்லாமே. புரியல? மும்பை வச்ச மாதிரி எங்களை அடிக்கவே முடியாது. எங்களை சாதாரணமா மட்டும் ஏறக்கூடாது. ஓவரா பேசிக்கிறாங்க. அவங்க யார பார்த்துட்டு சுத்தி தேர்ந்துக்கிறான். மேட்ச் மட்டும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவனா கெதியா அவனே தெரியாது. கண்ணில் 10 மணி வரையும் தான் ஆர்சிபி. ரசிகர்கள் அளிக்கக்கூடிய பேட்டிகளை பார்த்தாலே தெரியுது, மிகுந்த ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்புகள் மத்தியில தான் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் இன்னைக்கு நடக்க போகிறது. அவர்கள் சொன்ன கருத்துக்களை பார்த்தாலே நமக்கு புரிய வருகிறது. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு நடக்க போகிறது என்றெல்லாம் தெரிய வருகிறது.
நன்றி நன்றி தீனா, பயங்கரமான ரொம்ப எக்ஸைட்டடோட இருக்கிறாங்க. 18 வருஷம் குருசாமி நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு